அன்பர்களே, வள்ளுவர் குறள்ல கூட ஒரு கவியில தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஒன்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பத்தலைன்னுட்டு ஒரு கவி வருது. அங்கே தென்புலத்தார் என்றும் தெய்வம் என்று ரெண்டா பிரிச்சு வைக்கிறார் பாருங்க. அதை உணர்ந்து கொண்டோமானால் தென்புலம்னா என்ன, எது எந்த பக்கம் இழுக்கிறதோ ஒரு பொருளை அந்த இழுக்கக்கூடிய இடத்துக்கு காந்த ஆற்றல்னு பேரு. அப்போ அந்த பக்கத்துக்கு வடக்கு, நம்ம பூமியில அதிகமான கெட்டியான பகுதி வடக்கு புறம். அதனால எல்லா பொருளையும் வடக்கு நோக்கி இழுப்பது இயல்பு. அதனால காந்த சக்தி இழுக்கக்கூடிய இடத்தை, கவர்ச்சிக்கக்கூடிய காந்த புலத்தை வடப்புறம்னு சொல்லுவோம். நாம நின்றுகிட்டு இருக்கோம், நடுமையத்தை நோக்கி நம்ம இழுக்கிறது கால் மூலமாக. அதனால காலை வடப்புறம் என்று சொல்லியும், அதற்கு மேலாக உச்சிய தென்புறம் என்றும் கொள்வார்கள் யோகிகள். கால் வடப்புறம், கீழ் இழுக்கிற இடம், இது தள்ளுற இடம். அதனால இதை தென்புலம் என்று சொல்வார்கள். தென்புலத்தார் என்றால் உச்சியிலே நினைவு வைத்துக் கொண்டு, உயிர் சக்தியை மேலேயே வைத்துக் கொண்டு, அறிவோடு அறிவாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தென்புலத்தார் யோகிகள். தெய்வம் என்று சொல்ற போது அகத்தது உணர்வானை என்ற போது உண்மையே தெளிவ, அதற்கு மேலாகும் போது பிரபஞ்சத்திலே நிறைந்து இருக்கக்கூடிய எல்லையற்ற பரம்பொருளாக உள்ள சிவத்தை உணர்ந்து கொண்டானே. ஆனால் அவன் ஞானி என்று தென்புலத்தார் தெய்வம் என்று குறிப்பிடுறார்.